தனுசு ராசிக்கு சனி பகவான பாதிப்பு அதிகமாக இருக்காது. இருந்தாலும் தாயாரின் உடல்நிலையை அக்கறை காட்டணும். தனுசு ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் கவனம் வைக்கணும். பரீட்சைக்கு போய் எழுத போனால் இப்போ நல்லா படிச்சுட்டு போய் மறந்துடுவாங்க. கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஒரு 5 மாதத்துக்கு நோய் பிரச்சனை இருக்கும். எதிரிகள் தொல்லையும் அதிகமாக இருக்கும். எல்லாமே மாறி பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். தனஸ்தானாதிபதி பார்க்கறதால பொருள் வளவு பல வழியில் பொருள் வளவு வரும், பண வரவு வரும். திருமண தடை இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். உங்கள் கீழே அடிவயிறு பிரச்சனை, யூரினல் பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து நம்ம ஆலோசனை பிரகாரம் மருந்து மாத்திரை எடுத்துட்டா உடல்நலம் சீராகும். சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்கறதால உங்களுக்கு நோய் நொடி எதுவும் பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். இறை குழும நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி. வருகின்ற 2025ஆம் ஆண்டு நிகழ உள்ள சனி பயிற்சி 29/3/2025 நிகழ உள்ளது. இதனுடைய பலாபலன்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தனுசு ராசியில் மூலம் 1, 2, 3, 4 பாதமும், பூராடம் 1, 2, 3, 4 பாதமும், உத்திராடம் 1 பாதம், அது 9 பாதங்களை கொண்டது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் ஏமாளிங்க, தெரிஞ்சு ஏமாறுவாங்க. மொத்தம் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாறக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. இப்போ தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு அர்த்தாசிரம சனி ஆரம்பமாகுது. அர்த்தாசிரம சனி ஆரம்பித்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சம கிரகம் என்பதால் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்காது. தனுசு ராசிக்கு சனி பகவான பாதிப்பு அதிகமாக இருக்காது. இருந்தாலும் தாயாரின் உடல்நிலையை அக்கறை காட்டணும். தனுசு ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் படிப்பில் கவனம் வைக்கணும். பரீட்சைக்கு போய் எழுத போனால் இப்போ நல்லா படிச்சுட்டு போய் மறந்துடுவாங்க. அங்கே போய் எழுதும்போது மறந்துடுவாங்க. இதெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு 5 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும். ஜூன் மாதத்துக்கு பிறகு எல்லாமே சரியாகும். ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் இந்த ராசிக்கு 7 வர்றாரு. அது வரைக்கும் 6ல் இருக்கார். உங்களுக்கு கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஒரு 5 மாதத்துக்கு நோய் பிரச்சனை இருக்கும். எதிரிகள் தொல்லையும் அதிகமாக இருக்கும். எல்லாமே மாறி பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். தனஸ்தானாதிபதி பார்க்கறதால பொருள் வளவு பல வழியில் பொருள் வளவு வரும், பண வரவு வரும். திருமண தடை இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும். பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் லாபம் வரும். தைரியமாக கூட்டு வியாபாரம் பண்ணலாம். கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்துல கேது வர்றதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதை நீங்கள் அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். அவன் வயிற்று சம்பந்தமான நோய் தான் வரும். தந்தைக்கு வயிற்று வலி, கீழே அடிவயிறு பிரச்சனை, யூரினல் பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து ஆலோசனை பிரகாரம் மருந்து மாத்திரை எடுத்துட்டா உடல்நலம் சீராகும். சிறப்பான ஆண்டாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசிக்கு. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்கறதால
உங்களுக்கு நோய் நொடி எதுவும் பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். பெற்றோர்கள் உடல்நிலையை தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் வரதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். உங்களால் எதுவும் முடியும்னு நினச்சி செய்தீங்கன்னா எல்லாமே முடியும். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்கறதால தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கல்வியில் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வளமும் கிடைக்க, இந்த வருடம் சுபிட்சமாக இருக்க நீங்கள் ஆலங்குடி குரு பகவானை வணங்கி வந்தால், வருடத்துக்கு ஒரு முறை சென்று வணங்கி வந்தால் உங்கள் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன்.